இந்த வீடியோவில் சுவாமி விவேகானந்தரின் முழு வாழ்க்கை வரலாறை தான் பார்க்க போகிறோம். அது மட்டுமல்ல, மனிதர்கள் எப்படியெல்லாம் இருந்தால் வெற்றியடைய முடியும் என்று பல கருத்துக்கள் கூறியுள்ளார். சுவாமி விவேகானந்தர் இந்தியாவின் மிக முக்கிய ஆன்மீக அறிஞராகவும் சமூக சீர்திருத்த சக்தியாகவும் விளங்கியவர். அவருடைய வாழ்க்கை இந்தியாவின் ஆன்மீக பயன்பாடு மற்றும் உலகளாவிய விழிப்புணர்வை ஏற்படுத்திய முக்கிய நிகழ்வுகளை கொண்டது. இவரின் இயற்பெயர் நரேந்திரநாத் தாத்தா. இவர் 12ஆம் தேதி ஜனவரி மாதம் 1863ஆம் ஆண்டில் கொல்கத்தா, மேற்கு வங்காளம் என்ற இடத்தில் பிறந்தார். அவருடைய தந்தை பெயர் விஸ்வநாத் தாத்தா. அவர் வக்கீலாக பணியாற்றி வந்தார். தாயார் பெயர் புவனேஸ்வரி தேவி. இவர் ஆன்மீக நம்பிக்கையுடன் வளர்ந்தவர். இவருடைய கல்வி: அவர் மேற்கத்திய தத்துவங்களை, அறிவியலை மற்றும் இந்திய வாதந்தத்தை தீவிரமாக கற்றார். சுவாமி விவேகானந்தர் சிறந்த மாணவனாக விளங்கினார். கொல்கத்தாவில் உள்ள பிரசிடென்சி கல்லூரியில் படித்தார். 1881இல் ராமகிருஷ்ணரை சந்தித்தபோது, நீங்கள் கடவுளை பார்த்திருக்கிறீர்களா என்று விவேகானந்தர் கேட்டபோது, ஆம், நான் கடவுளை பார்த்திருக்கிறேன், நான் அவரை உங்களுக்கு காட்ட முடியும் என்று ராமகிருஷ்ணன் பதிலளித்தார். இந்த சந்திப்பு சுவாமி விவேகானந்தர் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றியது. ராமகிருஷ்ணரை குருவாக ஏற்றுக்கொண்டார். ராமகிருஷ்ணர் தனது அனைத்து ஆன்மீக அனுபவங்களையும் விவேகானந்தரிடம் பகிர்ந்து கொண்டார். 1886இல் ராமகிருஷ்ணர் இறந்த பிறகு விவேகானந்தர் என்ற பெயரை எடுத்துக்கொண்டார். இந்தியா பயணம்: 1888 முதல் 1893 வரை சுவாமி விவேகானந்தர் இந்தியா முழுவதும் சுற்றி பார்த்தார். மக்கள் வாடுவதை பார்த்து மன உளைச்சலாக இருந்தது. மத, சமூகம், உண்மை, கல்வி ஆகியவைகளின் எழுச்சி ஏற்படுத்த வேண்டும் என்று எண்ணினார். அமெரிக்கா பயணம் மற்றும் புகழ்: 1893இல் அவர் அமெரிக்காவின் சிகாகோவில் நடந்த உலக மத மாநாட்டில் கலந்து கொண்டார். அங்கு தனது உரையை சிஸ்டர் அண்ட் பிரதர் ஆஃப் அமெரிக்கா என தொடங்கி உலகையே அதிர வைத்தார். இந்த உரை அவருக்கு உலக புகழை பெற்று தந்தது. அவர் இந்து மதத்தின் தூய்மை, ஒற்றுமை மற்றும் தத்துவங்களை விளக்கினார். ராமகிருஷ்ண மிஷன் நிறுவல்: 1897இல் இந்தியா திரும்பிய பிறகு ராமகிருஷ்ணா மிஷனை நிறுவினார். இதன் நோக்கம் ஆன்மீக வளர்ச்சி, கல்வி, சமூக சேவை. இன்று இது இந்தியாவின் மிக முக்கிய ஆன்மீக மற்றும் சமூக அமைப்பாக வளர்ந்துள்ளது. சிறப்பு கூறுகள்: இளைஞருக்கான பல உரைகளை கூறியுள்ளார். உங்களை நம்புங்கள், அதுவே முதன்மையான சக்தி ஆகும். எழுந்திரு, விழுந்திரு, லட்சியத்தை அடையும் வரை நின்று விடாதே என வலியுறுத்துகிறார். இளம் தலைமுறைக்கான சுவாமி விவேகானந்தரின் அறிவுரை: நம்பிக்கை தன்னை நம்பாதவன் கடவுளையும் நம்ப மாட்டான். முதலில் உங்களை நம்புங்கள், தன்னை நம்புபவன் வெற்றி அடைவான் என்று சுவாமி விவேகானந்தர் கூறுகிறார். பயத்தை விடுங்கள். பயம் என்பது அடிமைத்தனத்தின் ரூபம். அதை விரட்டி விடுங்கள். இளைய தலைமுறையில் தைரியம் முக்கியம். பயமின்றி எதிர்கொள்வதே வெற்றிக்கு வழி என பல கருத்துக்கள் இளைய தலைமுறைக்கு கூறியுள்ளார். சுவாமி விவேகானந்தர் இளைய தலைமுறையை நம்பினார். அவர் போராளியாகவும் மற்றும் வழிகாட்டியாகவும் அவரது வாழ்க்கை முழுவதும் இளைஞர்களை ஊக்குவிப்பதுதான் அவருடைய நோக்கம். காயத்தையும் மனத்தையும் வலிமையாக்கு. தடுமாறாத மனமும் வலிமையான உடலும் உங்களை உயர்த்தும். புத்திசாலித்தனம் மட்டுமல்ல, மன வலிமையும் வேண்டும் என
சுவாமி விவேகானந்தர் கூறுகிறார். செயல்திறன் இல்லாதவன் வாழ்க்கையில் இடமில்லை. இன்னும் பல கருத்துக்கள் சுவாமி விவேகானந்தர் கூறியுள்ளார். இவரின் இறப்பு சுவாமி விவேகானந்தர் ஜூலை 4 1902 39 வயதில் இறந்தார். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.